வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அம்மனுடைய ஆலயங்கள் பல இருந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனை தரிசித்தாலே தோஷங்கள் அனைத்தும் விலகுன்னு சொல்லலாம். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா இரவில் பாம்பு வடிவில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு கனவுல காட்சி தரக்கூடிய இடமாக அமைந்திருக்கு. மேலும் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டாலே உறவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிடுங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய கோவில்ல கருவறையில நடந்த ஒரு அதிசய நிகழ்வு என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போறோங்க. மேலும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மறக்காமல் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரியும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு அருகிலே இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நூற்றுக்கணக்கான அம்மனுடைய கோவில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தின்னு சொன்னாலே அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே இடம்னா இது மேல்மருவத்தூர் மட்டும்தாங்க. அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் பல இருந்தாலும் நினைவுக்கு வரக்கூடிய முதல் தலம் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தாங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, உலகில் பல நாடுகள் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பற்றினா இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியுடைய சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்களாம். தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்திய வண்ணமே இருக்காங்க. அதனால் இங்கே வரக்கூடிய பக்தரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க. மேலும் இங்கு ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வக்கூடிய வழக்கம் இருக்குது. இங்கு யார் வேண்டுமானாலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் செய்து வழிபட முடியுங்க. மேலும் சபரிமலை போல இந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிஞ்சுக்கிட்டு இருமுடி கட்டி வந்து வழிபடக்கூடிய முக்கிய வழிபாடு முறையும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இந்த ஒரு கோவில் எப்படி உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு அம்மன்னா இது ஆதிபராசக்தி சித்தர் பீடுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் தான் இந்த ஒரு தலம் அமைந்திருக்கு. இங்கு அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய கோவிலாக இருக்குங்க. இந்த கோவிலில் உருவான வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசயமாக சொல்லுவாங்க. தற்போது இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அமைந்துள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா சுமார் 1960களே ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் அப்போது இருந்திருக்கு. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமலும் இதன் காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்குங்க. இதனால் இந்த பகுதியில் இருந்த மக்களுமே இதனை கடந்து செல்லக்கூடிய அனைவருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அதை விட ஒரு ஆச்சரியம் என்னென்னா நடந்திருக்குன்னா இங்கு இந்த மரத்தினுடைய பால் கனிகளை வந்து சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமாயிருக்குங்க. இதனால் இந்த அதிசய மரம் பார்த்திங்கன்னா பற்றிய தகவலும் மற்ற இடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த ஒரு வேப்ப மரம் அடியோடு சாய்ந்துடுச்சு. அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் இருந்து சுயம்புவாக ஒரு கல் ஒன்று அப்போது வெளிப்பட்டிருக்குங்க. இந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்களும் பூஜை செய்ய தொடங்கிட்டாங்க. இதற்கு சித்தர் பீடன்னு பெயரிட்டு வந்தாங்க. பிறகு பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் வழிபாடுகளும் செய்திருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தாங்க 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயம்புவிற்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தி சிலை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. அன்னையும் பார்த்தீங்கன்னா 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் மீது வலது காலை மடித்திட்டு இடது காலை தொங்க விட்ட நிலையில அமர்ந்து கொண்டு வலது திருக்கரத்துல தாமரை மட்டும் இடது திருக்கரத்துல பார்த்தீங்கன்னா சின்முத்திரையும் காட்டி காட்சியளிக்கிறார். இங்கு 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிக்குதுங்க. அன்னையினுடைய கையில் இருக்கக்கூடிய சின் முத்திரையும் பார்த்தீங்கன்னா ஞானத்தை அருளக்கூடியதாக சொல்லுவாங்க.
அன்னையினுடைய தலையில ஜடாமுடியை கிரீடம் போல அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஒரு ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, ஒரே தாய் ஒரே மனித குலன்னு உணர்த்தும் விதத்தில் ஆதிபராசக்தி சித்தருடைய பீடத்தின் அடிப்படை கொள்கையாக சொல்றாங்க. இங்கு மனிதர்கள் அனைவரும் இவர்களுக்கு தாயாக பார்த்தீங்கன்னா அன்னை ஆதிபராசக்தி மட்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில் இங்கு அமைந்திருக்கு. கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யக்கூடிய முறையை இங்கு பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி பார்த்தீங்கன்னா அடிகளாருடைய உருவில் பலருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்தார். பக்தர்களுடைய நேரடியாக அன்னியிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பம்சமாக இருக்கு. மேலும் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்குங்க. இதனால பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளாரையே அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க. மேலும் இங்கு சித்தருடைய பீடத்தின் நுழைவு வாயில ஓம்சத்தின மந்திரமும் திரிசூலமும் அமைத்திருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை பார்த்தீங்கன்னா 3 முறை வலம் வந்த பிறகே உள்ளே போய் அம்மனை தரிசிக்கணும். மற்ற கோவில்களில் இருப்பது போல இங்கு கோவிலில் நவ கிரகங்கள் கிடையாதுங்க. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளுடைய ஆதாரமாக இருப்பதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னை சுற்றி இருப்பதாக சொல்வாங்க. அதனால தான் இங்கு தனியாக சன்னதி கிடையாது. அதே போல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் ரொம்பவே சிறப்புங்க. இங்குள்ள புற்றில் தான் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்புகிறாங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவங்களுக்கு மட்டும் பாம்பின் உருவில் இன்று வரையுமே பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்கு. இங்கே புற்று மண்டபத்துக்கு வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கு. இதற்கு கூரை எதுவும் கிடையாதுங்க. பிறகு 1974ஆம் ஆண்டு சப்தகன்னி சன்னதியும் அமைத்திருக்காங்க. சப்த கன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தியுடைய பரிவார தேவதைகளாக சொல்வதால் இவங்களுக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முக்கிய இடம் உண்டு. அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளாரின் உருவலியே ஆதிபராசக்தியே சாமானிய மனிதர்களோடு பேசுவதாக நம்புகிறாங்க. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாகவும் இந்த மேல்மருவத்தூர் அமைந்திருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. யார் வேணுமானாலும் கோவிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபட முடியும். அதே போல பெண்கள் அன்னையினுடைய கருவறைக்குள்ள சென்று பூஜை, அபிஷேகம், அலங்காரம் போன்றவை செய்து வழிபடலாம். மேலும் இந்த கோவிலில் நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டா குடும்ப ஒற்றுமை உண்டாகும். அனைத்து பாவங்களிலிருந்தும் நிச்சயம் நீங்கள் விடுபடுவீங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆடிப்புற நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனை பெறுவதற்கான சிறந்த வழிபாடாகவும் சொல்கிறாங்க. மேலும் ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்களுடைய கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபடுவாங்களாம். அபிஷேகம் செய்யும்போது பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் இங்கு அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் இந்த ஒரு கோவிலால் பார்த்தீங்கன்னா தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலச விளக்கு பூஜைன்னு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு தான் இருக்காங்க. உலக நன்மைக்காக இங்கு யாகங்களும் அவ்வப்போது நடத்துகிறாங்க. மேலும் அதர்வன பக்தர்களுக்கு இங்கு தனி சன்னதி இருக்குங்க. இவளை வேண்டிக் கொண்டாலே உங்களுக்கு தீய சக்திகளை இருந்து நிச்சயம் விடுபட முடியும். அதே போல் ஆதிபராசக்தி பீடங்கள், சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைத்து அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்தியா, மலேசியா, இலங்கை, அமெரிக்கான்னு 500க்கும் அதிகமான மன்றங்களும் செயல்பட்டு தாங்க வருது. மேலும் இங்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபத்தையும் செய்து வழிபடுவங்களுக்கு எந்த தீய சக்தியும் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த ஒரு சிறப்பான ஆலயம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து பகல் 1 மணி வரைக்கும், மாலை 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் கோவிலினுடைய நடை திறந்தே இருக்குங்க. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர்பீட திருவிழா நாட்களில் இங்கு இரவில் பார்த்தீங்கன்னா காலை முதல் இரவு வரையுமே கோவில் நடை அடைக்க மாட்டாங்க. குறிப்பாக இங்கு தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா சிறப்பான பூஜைகள் நடத்தப்படுதுங்க. மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அடிகளாருடைய பிறந்த நாளும் கொண்டாடப்படுது.
இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனி படிப்படியாக விலகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேல்மருவத்தூர் அம்மனே போற்றி. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.